ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரமுத்து அவர்களுக்கு ஒரு அவார்டு வந்து ஞானபீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, அது கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா மானே தேனேன்னு போட்டு பொன்மானேன்னு போட்டு பயங்கரமாக வந்து ஒரு இது மாதிரி எழுதிட்டார் வாழ்த்து செய்தி. உடனே இது யாருக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, இவர் மட்டும் போடல, ரஜினிகாந்த் அவர்களும் போட்டார். உடனே சின்மயி அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரெக்கார்டு எடுத்தே போட்டாங்க. பாருங்கள், 17 பெண்களை இவர் வந்து மொலஸ்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு எந்த இதில் வந்து ஞானபீடம்னு கொடுப்பீங்க? அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்ட்டாக நீங்கள் வந்து பாலிடிக்ஸ்க்காக நீங்கள் வந்து வெளியே சும்மா பேசுவீங்க ஓன் சேஃப்டின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி அயோக்கியனுக்கு நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இவன் தான் பாலிடிக்ஸில் இருந்தாலும் நீங்கள் பேச மட்டும் தான் செய்வீங்க தவிர உண்மையிலேயே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி சப்போர்ட்டிவாக ட்வீட் போட்டிருப்பீங்களா? ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் கமல்ஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி வந்து கண்டம் பண்ணிட்டாங்க. சரியா? இது ஒரு பக்கம். இதில் நியாயம் நீங்கள் தான் சொல்லணும், கமல் ரசிகர்கள். நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம், அது வந்து நம்பர் மாதிரி இல்லைப்பா, சின்மை அப்போ சொல்லியிருக்கலாம்ல இப்போ சொல்லியிருக்கலாம்ன்ட்டு. ஆனால் உண்மையிலே வைரமுத்து அவர்கள் அப்படிப்பட்ட ஆளா அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்னும் தெரியல. போலீஸ்கிட்ட விசாரணை அவங்க கொடுத்தாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க தரப்புலன்னு சொல்கிறாங்க. நமக்கு இது உண்மைத்தன்மை தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு தெரியலங்க. கமல் சார் அது அவர் மேலே இருக்கிற அதீத ஒரு அன்பு தான். ஆனால் ரகுமான் வந்து வைரமுத்து யூஸ் பண்ணல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் தில்லா வந்து சின்மயி அவர்களை கூப்பிட்டு வாய்ப்பும் கொடுத்தா தக் லைஃப்பில். இந்த பாட்டு பாடினாங்களா முத்துமலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போ அந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த கேள்வி அவங்க அப்போ நிப்பாட்டில். நடிகை விசித்ரா அவர்கள் பிக் பாஸ் சீசன் 7ல் ஒரு நடிகரை பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது என்னை வந்து அப்யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் கமலஹாசன் அவர்கள் வந்து கேட்டுட்டு மேலோட்டமாக விட்டாங்க. அது வந்து வெளியே பயங்கரமாக ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுச்சு. சரிங்களா? ஆனால் அது வந்து பெருசாக காண்பிக்கப்படலை. விஜய் டிவியால் வந்து அதை அப்படியே அமுக்கிட்டாங்க. கமலஹாசன் அவர்களும் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஓகே, அதை நீங்கள் சொல்லணுன்னு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதையும் நீங்கள் எடுத்து மேற்கோள் காட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி அப்பையும் இவர் வந்து எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலங்க, இதை எப்படி நான் வந்து பார்க்குறதுன்னு தெரியல. ஏன்னா இது அவங்க பக்கம் நியாயம் யார் பக்கம் அடிக்கன்னு நமக்கு தெரியாது. கமலஹாசன் அவர்கள் அந்த இடத்துல நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் தவிர அதற்கான இது தெரியல. ஆனால் வெளியே பெரிய டிபேட்டாக போச்சு. அது பேர் முதற்கொண்டு வெளியே வந்துச்சு, யார் வந்தாங்க யார் பண்ணாங்கன்ட்டு. பட் அது அப்படியே வந்து நீர்த்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான். பட் இவங்க கேட்ட கேள்வி நியாயமானதாக எனக்கு பட்டுச்சு. உங்களுக்கு எப்படி பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து ஒரு மலையாள படம், ஓகேங்களா, அது தமிழ் ரீமேக்குக்கு பாலச்சந்திர மேனன் அப்படின்னு சொல்லி டேரக்டர் வந்து கமல் சார்கிட்ட பேசியிருக்காரு. அப்போ வந்து கமல் சாரோடைய மார்க்கெட் வந்து ஹியூஜ், அதனால் வந்து பண்ண மாட்டேன்ட்டாராம். பட் நல்ல கதை அப்படின்னு சொல்லிட்டு அம்மையானே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் மலையாளத்தில். மெயினாக அவர் வந்து வேணாம்னு சொன்னது வந்து இவர் காசுன்றார். ஆனால் உண்மையில் நான் ஆர்டிகல் எடுத்து படித்து பார்க்க முடியுது. அப்போ டேட்ஸ் இல்லையா கமல்ஹாசன் அவர்களுக்கு, அதனால தான் வந்து பண்ணாராம். இவர் காசுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவருடைய பாட்காஸ்ட்டில். அது என்ன உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அந்த படம். ஓகேவா? அடுத்து 2021 ஒரு வைரலான ஒரு கிளிப்புங்க. அதாவது நம்ம கமல் சாரே வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஊழல் பற்றி பேசியிருக்காரு. அதுலேயும் குறிப்பிட்டு டிஎம்கே உடைய மு.க. ஸ்டாலின் அவர்களையும் ஏடிஎம்கே உடைய நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வந்து அடிக்கோடிட்டு இவங்க 2 பேரும் வந்து கேஷ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஓட்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அவங்கக்கிட்டே ஒரு கூட்டணி வச்சு போகிறது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் மக்களுக்கு அவர் வந்து அந்த டைமில் ரொம்ப சிரமம் எடுத்து தான் வந்து பண்ணார். ஆனாலும் முடியல. ஓகேவா? அதனாலேயே இப்போ என்ன பண்ண முடியும்? அவர் கூட்டணி போயிட்டார், அவ்வளோதான். இதில் மக்கள் பக்கமும் தப்பு இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியா? அடுத்து சென்ட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்குடைய லான்ச் ஃபங்க்ஷனுக்கு கமல் சார் போயிருந்தார்ல, அது சொல்லியிருந்தார். உலகத்திலே நான் தாண்டா சென்ட்ரிஸ்ட், பங்களிப்பு அரசியலில் நான் இருக்கேன், தடையின்றி நான் தொடர வேண்டும் இந்த கட்சியில், அது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி. சார் உங்களுக்கு போதும் சார், உங்களை நம்பி இந்த தொண்டர்கள் திமுக பார்த்து காப்பி அடிக்கணும்னு சொல்லிட்டீங்க. அப்படியா சார்? எனக்கு அது ஒன்று தான் வந்து இதாக இருக்குது. ஏன்னா மக்கள் இனிமயத்துக்காக அவ்வளோ தொண்டர்கள் வேலை பார்த்தாங்க, என் கண் முன்னாடி எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற எனக்கு தெரியும். உண்மையிலே விசுவாசமாக அந்த கட்சி வந்து அடுத்த லைனுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவும் வந்து பங்களிப்பு இல்லாதனால ஐடிவிங்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணல கமல் சார் அப்படின்றதுனால அப்படி நீர்த்து போயிடுச்சு. ஸோ அதனால் அந்த இருந்த அந்த தொண்டர்கள் ஒரு 5-6 வருஷம் போட்ட உழைப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வார்த்தை எனக்கு வரல. இட்ஸ் ஓகே அப்படிங்கிறது தான். அடுத்து விரும்மாண்டி ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க போல். ஸோ லோகேஷ் அவர்களுடைய பர்த்டேக்கு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். கைதி படம் இருக்குல்ல, அது வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து பண்ணாராம். விரும்மாண்டி படத்தை இன்ஸ்பயர் ஆகி தான் கைதி வந்து எழுதினாராம். ஏன்னா எப்பயுமே இவர் வந்து எந்த ஒரு இதுவும் பார்க்கல, ஃபுல்லாக வந்து கமல் சாரோட படத்தை பார்த்துட்டே ஒரு டேரக்டர் ரைட்டர் அப்படிங்கிறது தான். அதனால் கமல் சாரே ஒரு பஞ்ச் கொடுத்தார் லோகேஷ்க்கு. இனிமேல் வந்து
யாராவது தொழில் கற்றுட்டு வரணுன்னா படிச்சுட்டு வாங்க, அப்படியே சும்மா வராதிங்க, எக்ஸ்பீரியன்ஸோட தான் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தார். அது மேபி இந்த கூலி படம் வந்து சரியாக போகிறதுனால அவர் பேசியிருந்தார் அப்படிங்கிறது தெரில, அது பேசியிருந்தார். அடுத்து ஏஆர் ரஹ்மான் கமலஹாசன் அவர்களுடைய இதில் வந்து தலைவன் இருக்கின்றான் ஒரு படம் வந்து கம்போஸ் பண்ணாங்களாம். 2 பாட்டு கம்போஸ் பண்ணாங்க. அது ஒரு பாட்டு செம்மையாக இருக்குமா, ஏஆர் ரஹ்மானுடைய பெஸ்ட்டாக. ஒரு பாட்டு வந்து நார்மலாக இருக்கும் போது கமல் சொல்லியிருந்தார்ல. அப்போது ஒரு விஷயம் வந்து இவங்க 2 பேரும் ஒரு சின்ன ஒரு வாக்கியாதாரம் இருந்துச்சு 2 பேருக்கும், ஞாபகம் இருக்கா? அதாவது தக் லைஃப் இதுலேயே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது ரஹ்மான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டாரு. நான் வந்து அவர்கிட்ட போய் மொக்க வாங்கிட்டேன், சின்ன பையன்கிட்ட போய் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. இது ரஹ்மான் அவர்களே சொன்னது. அதாவது ஒரு பாட்டு இதுலேயும் இருக்குது தலைநெறிக்கானது. அதில் அந்த ஒரு பாட்டு கமலஹாசன் அவர்கள் பிரித்து மேய்ஞ்சிருப்பார், லிரிக்கில் வந்து அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். எப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறீங்களோப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து அபய் ஷண்மி படத்தில் இப்போ இந்த தாய் கிழவியில் நம்ம இவங்க பேசுகிறாங்க. இப்போ அட்வான்ஸ் வந்துருச்சு ப்ராஸ்பெக்டிக்ஸ். கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெண்மணி தான், கையில் ஃபுல்லாக ஷேவ் பண்ணணும். 2 மணிக்கு எந்திரிப்பாராம் காலையில், 5 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுவாராம். ஓகேவா? 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மேக்கப், 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஷூட்டிங். அந்த 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்த 5 மணிக்கு காலைல சாப்பிட்றதோட சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான், அது வரைக்கும் லிக்விடு தான். இப்படி டெடிகேஷனோட ஒர்க் பண்ணியிருக்காரு அபய் ஷண்மி படத்துக்கு. இப்போ இந்தியன் படத்துக்கு தசாவதாரமாக இருக்கட்டும், இல்லை கல்கியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனை படங்கள். அதனாலே கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் உங்களுக்கு தெரியும் சுருக்கங்கள் நிறையா இருக்கும். ஏன்னா போட்டு மேக்கப் போட்டு மூஞ்சியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்து தேவா அவர்கள் ரீசெண்டாக ஒரு படத்தை கம்போஸ் பண்ணும்போது யார் ரொம்ப உங்களுக்கு கம்போசிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கமலஹாசன் சொல்லிட்டாரு. என்னப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு 7 மணிக்கு கம்போசிங்னா 6:15 வந்து வந்துடுவார். நான் பார்ப்பேன் உலக வரலாறு இப்படி பேசுகிறாரு, இவர் போய் சீக்கிரம் வராரு, நம்மளே 1/2 மணி லேட்டாக தான் வரோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அடுத்து எம்பி கமலஹாசன் அவர்கள் முதல் தடவையாக அவருடைய நிதியிலிருந்து 35 லட்சம் ஒரு புதிய சமுதாய கூடம் சரியா ஒன்று கட்டுறாங்க, அருப்புக்கோட்டையில் லான்ச் ஆகுது. 35 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு கமலஹாசன் அவர்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கல்விக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார்ல, அதில் இது முதல் இது. ஸோ எம்பி கமலுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. அடுத்து இந்தியா அண்ட் ஹர் ஃபியூச்சர்ஸ் அப்படின்ற புக் லான்ச்சுக்கு கமல் சார் போயிருந்தார்ல, அதை பற்றி இன்டர்வியூஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதில் காந்தி அவர்களை பற்றி அவர் வந்து பேசியிருந்தார் பார்த்தீங்களா. அதாவது எனக்கு காந்தி அப்படின்னு நானாக தான் கற்றுக்கிட்டேன், என்னுடைய ஃப்ரீடம் நான் என்னுடைய இதில் நான் வந்து வளர்ந்தேன், யாரும் வந்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி என் பெண்களுக்கும் என்னுடைய பெண்ணுக்கும் நான் முழுக்க என் ஃப்ரீடம் வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு. அதனால தான் ஸ்ருதிஹாசன் அவர்கள் இப்போ வரைக்குமே அவங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு அவங்க ஒரு சிங்கராகவும் ஒரு ஆக்டராகவும் இப்போ பவளமல்லி பாட்டு கூட பாடியிருக்காங்க. எப்படி ஹிட்டாக இருக்கு பாருங்க. அவங்க யாருமே இந்த மாதிரி கமலஹாசன் அப்படின்ற பிராண்டை வச்சுட்டு வரல, அவங்களா போய் எஃபர்ட் போட்டு அவங்க டேலண்ட்டை காட்டி தான் இவங்களாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகேங்களா? அது வரைக்கும் உங்களிடம் மீண்டும் சந்திக்கும் வரை தேங்க்யூ.